Hi everyone, welcome to my YouTube channel Hunting Tnpsc. நம்மளை சுற்றி நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஷின் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை அறையிலே ஏகப்பட்ட கொஷின் இருக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற விளக்கு எல்லாமே பித்தளை விளக்காக தான் இருக்கும். இந்த பித்தளை அப்படிங்கிறது செம்பு ப்ளஸ் துத்தநாகம், இந்த ரெண்டோட மிக்சிங் தான் பித்தளை. இனிமேல் உங்களுக்கு விளக்கை பார்க்குறப்பெல்லாம் செம்பு அதுக்கப்புறம் துத்தநாகம் இந்த ரெண்டு தான் ஞாபகத்துக்கு வரணும். அடுத்து தீபம் ஏற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆயில். இந்த எண்ணெய் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு இருக்கிறது யார் அப்படின்னா குஜராத். இதை நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, காந்தி பிறந்தது குஜராத் தான். காந்திஜியோட ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் விளைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ எண்ணெய் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கண்டிப்பாக குஜராத் தான். இனிமேல் உங்களுக்கு எண்ணெயை பார்க்குறப்ப குஜராத்தோட ஞாபகம் தான் வரணும். அடுத்து பஞ்சுத்திரி. இந்த பஞ்சு அதாவது காட்டன் உற்பத்தியில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு இருக்கிறது மும்பை. இந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னு மும்பை சொல்லுவாங்க. இது நம்ம தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கோயம்புத்தூர். இனிமேல் பஞ்சுத்திரியை பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு மும்பை, கோயம்புத்தூர் இந்த ரெண்டு ஞாபகமும் வந்துடணும். அடுத்து நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற மேட்ச் பாக்ஸ் அதாவது தீப்பெட்டி. இந்த தீப்பெட்டி உற்பத்தியில் ஃபஸ்ட்டு இருக்கிறது யார் அப்படின்னா சிவகாசி. இந்த சிவகாசியை தான் நேரு கூட குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவார். நம்ம இந்தியாவோட 90% தேவையை சிவகாசி தான் கொடுக்குது. இன்னுமே நிறைய பூஜையில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. குங்குமம், சூடம் அதெல்லாம் வச்சு அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஈஸியாக படிக்கலாம். இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.